நீங்கள் ஸ்மோக் பண்ணவே கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் நான் அதையும் தாண்டி வேற ஒரு உலகத்துக்குள்ளேயே போனேன். ஏய் சூர்யா, டேட் just give me 10 minutes. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்களேன். அது என்ன சூர்யா கையில்? Give me that. No. இல்ல நான் உங்க கூட பேசணும் வேற. Give me that first. Don't hurry. Just give me that. கையெடுங்க. கையெடுங்க. Good. Please go. Let's talk. Dada's here. We'll talk. உன் கூட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். முன்னாடியே பேசாது என் தப்பு தான். சூர்யா. டாடி. என்னடா சூர்யா? என்னடா இதெல்லாம்? No டாடி. என்னடா ஆச்சு உனக்கு? முடியாது. எனக்கு அது வேணும். No. உங்களுக்கு சொன்னா புரியாது. No. Please. No what? You don't need all this. நான் இருக்கேன். Dad, no dad. What are you doing? இதெல்லாம் பண்ண விட மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்க தெரியுமா? டாடி. எப்படி அப்படியான? எப்படி தோடலாம்? உட்கார்ந்து பேசலாம் சூர்யா. அதெல்லாம் தேவையே இல்லை. டேய் உன்னை வெளிய போ. உங்களை அடிக்க போனேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. சூர்யா. The worst day of my life. It's okay. Nothing. நான் சொல்றேன் ஒண்ணும் இல்ல. Oh ma, I need this ma. அதெல்லாம் என்னால முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ தெரியுமா? ஊத்திட்டாரு. போச்சு. I need this ma. இதெல்லாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இதெல்லாம் பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது, பாட முடியாது, மறக்க முடியாது, என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா. சூர்யா. I've been doing drugs ma. இதுதான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். இல்ல செத்துருப்பமா. I need this ma. எனக்கு இது வேணுமா. சூர்யா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு அது புரியாது. And you won't understand this. வெளிய போங்க. Just leave me alone. சூர்யா. நான் வெளிய போறேன். ரைட் வர மாட்டேன். இல்ல. நீ எங்க போக மாட்டேன். You're not going. சூர்யா. 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 No. No. தேவையில்லை சூர்யா. என்ன விடுங்க. பணம் போடுமா. ப்ளீஸ். வேண்டாம் எதுவும் தேவையில்லை சூர்யா. நான் இருக்கேன். அப்பா இருக்காரு. ராஜா சூர்யா ப்ளீஸ். வேண்டாம் சூர்யா. சூர்யா ப்ளீஸ். சூர்யா ப்ளீஸ். Oh my God. You'll be okay. நான் கேவலமா கம்பேர் பண்றேன்னு நினைக்காத. 10th ஸ்டாண்டர்ட்ல அந்த கிரிக்கெட் மேட்ச் ஞாபகம் இருக்கா? நீ எட்ஜ் வாங்கின, உனக்கு LBW கொடுத்துட்டாங்க. கோமா வெளியே வந்து அவ்வளவு அழுது கத்துன. You were so angry. அடுத்தது உனக்கு bowling வந்தது. வெறித்தனமா போல் பண்ண. You got 6 wickets for 13. உன்னோட கோவம் எல்லாத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தின. இப்ப கூட அதுதான் நீ செய்யணும். உன்னோட கோவம் ஏமாற்றம் எல்லாத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்து. ப்ளீஸ் அண்ணா, கிட்டார் அடு, வெளியே போ, மேக் சம் மியூசிக், எல்லாரையும் சந்தோஷப்படுத்து. என்ன ஆனாலும் சரி. Life has to go on. Remember that. Life has to go on. love you சூர்யா. நீங்க என்கிட்ட பேசினது உனக்கு தெரியும்ல. உங்க ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த உலகத்துல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்ததும் நீங்க தான் டாடி. Daddy! 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 Mom, please open the door! Dad, just watch Daddy! ஸ்ரேயா இங்க. அம்மா நான் போய் பார்க்கறேன். Daddy! Daddy, please, Daddy! ஐயோ! உன் பேண்ட் ஷர்ட்லாம் ஒரு பேக்ல பேக் பண்ணி வைக்கிறேன். எங்கேயாவது போயிட்டு வாயேன். ஜஸ்ட் கோ.
ஆனா என்கிட்ட திரும்பி வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வா. போறியா? என் மேல அவ்வளோ நம்பிக்கை உங்க 2 பேருக்கும். திரும்பி உங்ககிட்ட வருவேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன அனுப்பி வச்சிங்க. தேடி போன நாட்கள். ये कब हुआ सलीम? परसों शाम को स्कूल से आते वक्त बच्चे को अगवा कर लिया। A 5-year-old kid. He's just 5 years. He doesn't even know what's going on there. If you have my kid over there, please give him back to me. I'll do whatever is necessary to bring him back over here. என் வாழ்க்கையில மறுபடியும் சங்கர் மேனன் அவரோட பையனை கிட்னாப் பண்ணதை பத்தி எனக்கு ஸ்ரீநகர்ல தெரிய வந்தது. ஸ்ரீநகர்ல இருந்து கிளம்பி நான் டெல்லி வந்தேன். Excuse me, sir. Please respect my privacy over here. More publicity in this is just going to hurt my son. நீங்க கூட ஏன் நீ அங்க போனேன்னு கேட்டீங்க. என்னமோ தெரியல, அந்த கஷ்டமான நேரத்துல அவர் கூட இருக்கணும் போல இருந்தது எனக்கு. So, சூர்யா இல்ல கண்டிப்பா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு தான் நினைக்கிறேன். 2 நிமிஷம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். பட் ஐ அம் ஷுவர் சார் அவனுக்கு ஒன்றும் ஆகாது பாருங்க. I feel responsible. நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அவர் வீட்டில் அவர் கூடிய என்ன இருக்க சொன்னாரு. ஆதித்யா 5 வயசு. அவன் எவ்வளவு பயப்படுவான்னு உணர்ந்தேன். உலகத்துல ஏன் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னு தோணுச்சு. மேக்னாக் நடந்தது ஞாபகம் வந்தது.